பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் பார்த்திங்கன்னா முகமது இக்பால். நான் வந்து மணிமங்கலத்துலேருந்து வரேன். பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேமிலியில் எனக்கு, என்னுடைய வாப்பாவுக்கு, என்னுடைய சாச்சாவுக்கு, அப்புறம் இறந்து போன மாமிக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அதனால் அது எதுவும் பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா பார்வை இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் நாளையோட அது அல்லாஹ்வுடைய இதுக்காக நம்ம வந்து அதை ஏற்றுட்டு இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா மனைவி வேலைக்கு போகிறாங்க, நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம், எந்த இதுவும் செய்ய முடியாது. பசங்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, ஒருத்தர் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. படிச்சுட்ருக்காங்க. அல்லாஹ்வுடைய உதவினால் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டுருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பார்வை இல்லாதவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பல்வேறு பிரச்சனைகள், மனவேதனைகளுக்கு ஆளாக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட பாய் பேசினார், அகமது அலி பாய் பேசினார். ஏன்னா அவங்களால வந்து எதையுமே பார்த்திங்கன்னா தனியாக செய்ய முடியாது. இப்போ ஒரு கால் இல்லாதவர் பார்த்திங்கன்னா அந்த 3 சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடலாம், ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா பார்வை இல்லாதவங்க வந்து நடக்க முடியும், எதனா கேட்க முடியும், ஆனால் பண்ண முடியும். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்வை இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு ட்ரெயினில் போகிறதா இருந்தாலும் சரி, ரோடை கறக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம எது செய்யணும் சரி, வீட்டுக்குள்ளே நடக்கணுன்னா கூட நம்ம வந்து தனியாக நடக்க முடியாது. நம்ம போவோம், எங்கேயாவது இடிச்சுப்போம். எனக்கே இது நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் வந்து எழுந்து நடந்தால் எங்கேயும் இடிச்சுப்பேன், பாத்ரூம் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி. ஆனால் என்ன பண்ணுவேன், சில சமயங்களில் அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து சூழ்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே அந்த மனிதாபிமானன்றது இப்போ இருக்கான்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து யாருமே வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து போனாலும் தனிமையில் போனாலும் யாரும் ஹெல்ப் பண்ணுறல, திட்ட தான் செய்கிறாங்களே கண்டி இடிச்சிட்டா. ஏன்னா வந்து பார்வையில்லாதவங்களுக்கு தெரியாது, ஆண் போகிறாங்களா பெண் போகிறாங்களான்னு தெரியாது. நம்மளை அறியாமல் நம்ம தெரிஞ்சு யாரையும் இடிக்க போகிறது கிடையாது. ஆனால் இடிச்சுட்டு அவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல, இது மாதிரி பார்வை இல்லாமல் அதெல்லாம் இடிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது இல்லையா. இப்போ ரோட்டில் போகிறோம், எல்லார்ட்டையும் நம்ம வந்து நான் பார்வை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதையும் மீறி நம்ம செஞ்சிடும். அதனால் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு துணை இல்லாமல் தான் நம்மளால் போகிறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய மக்கள் வந்து எவ்வளவோ இருக்கிறாங்க நாட்டில். எல்லோரும் வந்து என்னென்னா மனிதாபிமானம் இல்லாமல் அப்படியே பார்த்தும் பார்க்காம தான் போகிறாங்க. நம்ம ஏன்னா வந்து அந்தளவுக்கு உலகம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ ஒரு பார்வையில்லாத போகிறாரு, இன்னொருத்தர் போகிறாருன்னா அவர் ஆஃபீஸ்க்கு போகணுன்ற அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது, யாரையுமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே அந்த டைமுக்கு போகணுன்றதுனால நம்மளை வந்து அதை பார்க்க மாட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறது, நம்ம வந்து தனிமையில் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லோரும் இறைவனுடைய உதவியால் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் எல்லோரும் துவா செய்யுங்க. உலகத்தில் இருக்க எல்லா பார்வையற்றவர்களுக்காகவும் துவா செய்யுங்க. எல்லாருக்கும் அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தை தரணும். இந்த உலகத்திலும் அல்லாஹ் வந்து அந்த பார்வையற்றவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எல்லாருடைய தேவையை நிறைவேற்றணும். அதே போல் இப்போ வந்து பாலஸ்தீனத்தில் நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவர்களுக்காக எல்லோரும் துவா செய்யுங்க. ஏன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் எல்லாம் நல்லா இருந்தவங்க இப்போ பார்த்திங்கன்னா 95,000 பேர் ஊனமுற்று கிடக்கிறாங்க, நிரந்தர ஊனமாக இருக்காங்க. நம்ம வந்து நம்ம பிறப்பால் நம்ம ஊனமாயிட்டோம். அவங்க பார்த்திங்கன்னா பல குண்டுகள் போட்டு அந்த மாதிரி அவங்க ஊனமாயிட்டாங்க. எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. தொழுகையில் துவா செய்யுங்க. மாற்று மதத்திலேருந்து வந்தவங்க எல்லாரும் இஸ்லாத்தை நல்ல முறையில் கடைப்பிடிங்க. நம்ம என்ன தான் நிறைய பேர் இஸ்லாத்தில் இருந்தாலும் அந்த குரானையும் அதிசயம் சரியாக பின்பற்றாமல் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சுன்னாவை பின்பற்றி நடங்க. எல்லோரும் மக்களுக்கு நம்ம கேட்குறது தான், பார்வை இல்லாதவங்களோ இல்லை யாராவது மாற்றுத்திறனாளி யாராவது இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ வேகமாக போனாலும் ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி அந்த பார்வை இல்லாதவங்களுக்கும் மற்ற மாற்றத்துக்கு கால் இல்லாத இருப்பாங்க, டிபெண்டமாக இருப்பாங்க, ஏதாவது உதவி ஏதாவது செய்யுங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் அருள் புரிவான்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடிய வரப்பிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.